வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இப்போது நம்ம பார்க்க போகிறது இயற்கணிதம். இயற்கணிதத்தின் தலைப்புகள் அல்ஜிப்ரா, பேசிக் அல்ஜிப்ரா. அதை எலிமெண்ட்ரி ஸ்கூல் அல்ஜிப்ராலேருந்து அப்படியே பார்ப்போம். இம்பார்ட்டன்ட்குள்ளே முதல்ல சொல்லித்தர்றேன், கவனிங்க. இது சமன்பாடு தீர்த்தல் அப்படின்னா என்ன, அதை பற்றி பேசுவோம். இப்போது 3x + 5 = 8. அப்போனா எக்ஸின் மதிப்பு என்ன? தீர்க்க சால்வ். 8 - 5 8 - 5 3 3 × x = 3 3 x = 3/3 கேன்சல் பண்ணால் 1 ப்ளஸ் அங்கே போனால் மைனஸாக மாறிடும். இது மல்டிப்ளிகேஷனில் இருந்து அங்கே போனால் டிவிஷனாக மாறிடும். இதை முதல்ல ஞாபகம் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் மைனஸாக மாறிடும். இது அதை ஞாபகத்தை வச்சுக்கணும். ப்ளஸ் மைனஸ் -8 -5 ஒரே சைனை ஆட் பண்ணால் அதே சைன் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் எந்த நம்பரில் எது பெரிய நம்பரோ அந்த நம்பர் கூட இடத்த போட்டு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து போட்டுருங்க. இது ப்ளஸ் மைனஸுக்குரியது. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனில் ஒரே இதை மல்டிப்ளை பண்ணாலோ ஒரே சிம்பிளை டிவைட் பண்ணாலோ நமக்கு ஆன்சர் ப்ளஸ் வரும். டிஃப்ரெண்ட் சிம்பிளை மைனஸ் பண்ணால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அல்லது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், டிவிஷன் அப்படி தான். இப்படி இருந்தால் ஆன்சர் மைனஸில் வரணும். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கூட்டல் கழித்தல் தப்பு வராது. மீண்டும் ஒருக்க சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் கடைக்கு போகிறாரு, 3 பொருள் வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் கடைக்காரர் மீதி 5 ரூபா கொடுக்காரு. இவர் கொடுத்த ரூபா 8 ரூபா கொடுக்காரு. அப்போ ஒரு பொருள் என்ன தான் இருக்கும்? அதான் இந்த மாதிரி கேள்வி. இன்னும் ஒருக்க சொல்கிறேன். ஒரு கடைக்கார்ட்ட போகிறாங்க, 3 பொருள் வாங்குறாரு. ஒரு பொருள் 3 வாங்குறாரு. சரி, ஒரு பொருள் 3 வாங்குறாரு. அந்த பொருள் என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுங்கிற பொருளை 3 பொருள் வாங்குறாரு. வேலை எவ்வளோன்னு தெரியாது. அதோட இவர் கொடுக்குற அமௌண்ட்டு 21 ரூபான்னு வச்சுக்கோங்க. கடைக்காரர் மீதி எவ்வளோ திருப்பி கொடுக்கார் அப்படின்னா ஒரு 5 ரூபா திருப்பி கொடுக்கார். இப்போ ஒரு பொருள் விலை என்ன இருக்கும் பாருங்கள். 3x = 21 - 5 = 16. x = 16/3 பின்னத்தில் வருது. அப்போ இந்த மாதிரி பின்னத்தில் வருமா? வரலாம். அதுக்காண்டி சொன்னது. எவ்வளோன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி பின்னத்தில் வரலாம், அல்லது இந்த மாதிரி முழு எண்ணாகவும் வரலாம். எல்லாமே மெய்த்தீர்வு. சரிதானா? அப்போ இது ஒருங்கமையில் ஒரே ஒரு தீர்வு தான். ஒரு மாறி தான் உண்டு. மாறி வேரியபிள்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஆங்கிலத்தில் XYZ அப்படிங்கிற எழுத்தில் குறிக்கக்கூடியது. ஒரு மாறி தான் இருக்குது. இப்போ கடையில் போய் 8 பொருள் வாங்குறீங்க. ஒரு பொருள் 8 வாங்குறீங்க. நீங்கள் கொடுத்த ரூபா 64 ரூபா கொடுத்துருக்கீங்க. அப்போ ஒரு பொருள் எவ்வளவு? ஒரு பொருளுடைய விலை எவ்வளவு? 8ஆல் வகுத்து போடுங்க. 8x = 64. இங்கே வரும் மொத்தத்தில் டிவைடாக மாறிடும். 64/8 8 8 8 64. இந்த மாதிரி கூட்டல் அங்கே போனால் கழித்தலாமாகும், கழித்தல் அங்கே போனால் கூட்டலாம் மாறும், பெருக்கல் இங்கே போனால் வகுத்தலாம் மாறும். இது பேசிக்காக முதல்ல படித்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ ராணிங்கிற ஒரு லேடி கடையில், ஒரு பொண்ணு கடையில் போய் 3 பேனா வாங்குகிறாங்க, 2 பென்சில் வாங்குகிறாங்க. சரியா? கடைக்காரங்கிட்ட அவங்க கொடுத்த ரூபா எவ்வளோ அப்படின்னா 34 ரூபா கொடுக்காங்க. வீட்டுக்கு வந்துருந்தாங்க. ஆனால் ஒரு பேனா எவ்வளவு, ஒரு பென்சில் எவ்வளவுங்கிறத அவங்க கேட்க விட்டுட்டாங்க. இவங்களால் கண்டுபிடிக்க தெரியல. பேனாவை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, 3 பேனா. பென்சிலை ஒய்ன்னு வச்சுக்கோங்க, 2y = 34. இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம நிறைய இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, எக்ஸு + ஒரு நம்பர் போடலாம், ஒய்க்கு ஒரு நம்பரை போடலாம்.
இப்படி நிறைய தீர்வு நாமளாக அசம்ஷன் பண்ணலாம். இல்லை எது கரெக்டான தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லணும். நிறைய அசம்ஷன். இதுலேருந்து 0 போட்டிங்கன்னா 0 போட முடியாது சொல்கிறேன். இந்த கணக்கு பென்சிலை பொறுத்தவரை வேறு ஏதாவது இருந்தால் சப்போஸ் தீர்வுன்னு சொல்லி 0 போட்டிங்கன்னா ஒய் வந்து 17 ரூபா. ஒய் 0 போட்டிங்கன்னா எக்ஸ் வந்து 34/3ன்னு வரும். அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் நாமளாகவே எந்தெந்த முழு நம்பர் போடலாம் அல்லது மெய்யன் ஏதாவது ஃப்ராக்ஷனில் போட்டு பார்த்து எது வரும்னு அசம்ஷன் நிறைய தீர்வு வரும். இது ஒரு படம் வரைஞ்சோம்னா நேர்கோடாக வரும். கவனிங்க, திரும்ப ஒரு கடைக்கு போகிறாங்க. 2 பேன், இன்னொரு நாள் 2 பேனா 3 பென்சில் வாங்குறாங்க. 2 பேனா 3 பென்சில் வாங்குறாங்க. 2 பேனா 3 பென்சில் வாங்குறாங்க. இப்போ அவங்க கொடுக்குற அமௌண்ட் வந்து 23 ரூபா கொடுக்காங்க. இந்த 2 சமன்பாடையும் தீர்க்கணும். அதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ரெண்டுக்கும் இது ஒரு நேர்கோடாக பொருந்தும், இது ஒரு நேர்கோடு. 2 நேர்கோடும் வெட்டக்கூடிய இடம் வெட்டும் புள்ளின்னு சொல்லுவாங்க. சந்திக்கும் புள்ளி, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 லைன்ஸ். இதுதான் தீர்வு, இதுதான் சொல்யூஷன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமன்பாடுக்கு பேர் ஒருங்கு அமைவு சமன்பாடு. ஒழுங்காக அமைஞ்சிருக்கு. இது எக்ஸு, இது ஒய்னா இதுவும் எக்ஸ் ஒய்ன்னு இருக்கணும். இது ஒருங்கு அமைவு சமன்பாடு. ஒருங்கமைவு சமன்பாடாக இருந்தால் எப்படி தீர்க்கிறது? ஒருங்கு அமைவு அற்றதாக இருக்கும். இது வேறு நம்பர், இது வேறையாக இருக்கும். இது எக்ஸ் ஒய் இல்லாமல் வேறு இதாக இருக்கும். அப்போ ஒருங்கு அமைவு அற்றது, இன்கன்சிஸ்டன்ட். ஒருங்கு அமைவு அற்றது இன்கன்சிஸ்டன்ட் ஈக்குவேஷனாக இருக்கும். சரிதானா? இப்போ என்னன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு 2 சமன்பாடு இந்த வடிவத்தில் இருக்குது. எக்ஸ் ஒய்ங்கிற வடிவத்தில் இருக்குது. a1x ப்ளஸ் b1y ப்ளஸ் c1 = 0, a2x ப்ளஸ் b2y ப்ளஸ் c2 = 0. இதனுடைய கெழுன்னு சொல்லுவாங்க, கோஎஃபிஷியன்ட்ஸ். அதை டிவைட் பண்ணால் சேமாக இருந்தால் a1/a2 b1/b2 இந்த ரெண்டுமே ஈக்குவல் இல்லை அப்படின்னா, ஈக்குவல் இல்லைன்னா, நாட் ஈக்குவல்ட்டாக இருந்தால் இது யூனிக் சொல்யூஷன், ஒன்லி ஒன் சொல்யூஷன். ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும். ஒரே ஒரு தீர்விற்கு கட்டுப்பாடு, கண்டிஷன். அதே மாதிரி a1/a2 = எல்லா ரேஷியோவும் சேமாக இருந்தால் இது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்லுவாங்க. எண்ணற்ற தீர்வு, கன்சிஸ்டன்ட் அண்ட் மெனி சொல்யூஷன். இட் ஆல்சோ கன்சிஸ்டன்ட் அண்ட் ஒன்லி ஒன் சொல்யூஷன். ஒருங்கமைவு உடையது, ஒரே ஒரு தீர்வு உடையது. ஒருங்கமைவு உடையது, எண்ணற்ற தீர்வு உடையது. இதை பாருங்கள், a1/a2 = b1/b2. ஆனால் c1 c2 சமமாக இல்லை அப்படின்னா இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன், தீர்வு இல்லை, ஒருங்கமைவு அற்றதுன்னு அர்த்தம். இந்த கண்டிஷனை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை பயன்படுத்தி நம்ம சம் செய்ய போகிறோம். அடுத்த சம்ம பாருங்கள். 2x - 4y = 7, x - 3y = -2. இதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை டிவைட் பண்ணி பாருங்கள். 2/1 -4/3 -4/-3 கண்டுபிடித்தா 4/3. 2 ரேஷியோவும் ஈக்குவலாக இல்லை. ஸோ இது யூனிக் சொல்யூஷன், ஒன்லி ஒன் சொல்யூஷன், ஒன்லி ஒன் சொல்யூஷன். ஒரே ஒரு தீர்வு உள்ளது. சரிதானா? ரைட். அடுத்தது பாருங்கள். இது ஒரு ரேஷியோ வகுத்து பாருங்கள். 4/8 சமம் 1/2 சமம் 3/6. எல்லா ரேஷியோவும் சேம் ஆகிட்டு. கட் கொடுத்தீங்கன்னா 1/2, கட் கொடுத்தீங்கன்னா 1/2. மூணுமே ஈக்குவலாக இருந்தால் மெனி இன்கன்சிஸ்டன்ட் மெனி சொல்யூஷன். மெனி சொல்யூஷன், எண்ணற்ற தீர்வு உடையது. எப்படி கேட்பாங்க? இந்த சமன்பாடு கொடுத்து ஒரே ஒரு தீர்வுடையது, எண்ணற்ற தீர்வுடையது, தீர்வு இல்லை அப்படின்னா நீங்கள் இதை கண்டுபிடிச்சா தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னும் 2 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேஷியோ வகுத்து பாருங்கள். 4/2 1/2/1 7/9
இது சமம் இல்லை, இந்த ரெண்டும் சமமாக இருக்குது, இந்த ரெண்டும் சமமாக இல்லை. எனவே தீர்வு இல்லை, நோ சொல்யூஷன். தீர்வு இல்லை, நோ சொல்யூஷன், இன்கன்சிஸ்டன்ட். சரிதானா? இந்த 3 டைப்பை ஞாபகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்குற கேள்வியை பார்த்துக்கணும். இந்த கண்டிஷன் தான் நமக்கு முக்கியம். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் சம் செய்ய போகிறோம். இந்த 3 சம் டேரெக்டாக உள்ள சம். இப்போ அன்னோன்ஸ் கேட்பாங்க, எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், kx + 2y = 3, 2x - 3y = 1. ஒரே ஒரு தீர்வு உண்டு எனில் கேயின் மதிப்பு யாது? It has unique solution, only one solution. Find the value of k. Ratio k/2 is not equal to 2/-3. Take the cross multiplication. K is not equal to 4/-3. So 4/-3. இந்த வேல்யூ ஆனது 4/-3 இல்லை அப்படின்னா இது யூனிக் சொல்யூஷனாக இருக்கும். இந்த நம்பரை தவிர எந்த நம்பர் போட்டாலும் அது வேறு மாதிரி ஆயிரும். இப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கணும். 2 மார்க்கில் வந்து 9th ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது, ஸ்டேட் போர்டுக்கு, தமிழ்நாடு, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்க பார்க்கணும். அடுத்தது பாருங்கள், 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2x - 3y = 7. k + 2x - 2k + 1 × y சமம் 3 bracket 2k - 1. எண்ணற்ற தீர்வு உண்டு எனில் k இன் மதிப்பு என்ன? It has a infinity many solution. Find the value of k. Infinity many solution, எண்ணற்ற தீர்வு 2/k + 2 is equal to -3/- (2k + 1) is equal to 7/3 bracket 2k - 1. இது முதல், இது ரெண்டாவது ரேஷியோ, மூணாவது ரேஷியோ. 3 ஈக்குவல் பண்ணுங்கள். முதல் 2 ஈக்குவல் பண்ணிங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4k + 2 is equal to 3k + 6. கேயை ஒரு சைடாக கொண்டு வாங்க. 4k - 3k கேன்னு ஆயிரும். 2 அங்கே கொண்டு போங்க. 6 - 2 4. அதே மாதிரி இந்த 2ஐயும் சமப்படுத்துங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 இன் bracket 2k - 1, 7 bracket 2k + 1. 9 கொண்டு பெருங்க. 18k - 9 சமம் 14k + 7. இந்த ப்ராக்கெட் இருந்தால் வெளியே உள்ள நம்பரை 2யுமே பெருக்க மறந்துடக்கூடாது. 7 இருந்தால் 2யுமே பெருக்கணும். நம்ம நிறைய பேர் தப்பு விடுறது தான். இந்த 14k இங்கே கொண்டு வாங்க. 18 - 14 4k. -9 அங்கே கொண்டு போங்க. +9 ஆயிரும், 16 ஆயிரும். k = இங்கேயும் 4 தான் வருது. சரி, இதையும் கடைசியும் கம்பேர் பண்ணுங்கள். இதையும் கடைசியும் கம்பேர் பண்ணுங்கள். 6 bracket 2k - 1 சமம் 7 bracket k + 2 பெருக்குங்க. 12k - 6, 7k + 14, 7 அங்கே கொண்டு வா. 12 - 7 5, அங்கே கொண்டு வாங்க 20. k = 4. எப்படி போட்டாலும் k 4 தான் வருது. அப்போ கேயின் மதிப்பு எண்ணற்ற தீர்வாக இருக்குமானால், மெனி சொல்யூஷனாக இருந்தால் k வேல்யூ 3. சரிதானா? k = 3. இது கேனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சு போட்டுருங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்தது இதே மாதிரி மாடல் பாருங்கள். இதே சம் தான், ஒரே ஒரு தீர்வு உள்ளது. பாருங்கள், இதனுடைய ரேஷியோஸ் வந்து நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும். 2/3 நாட் ஈக்குவல் டு k/-5. டேக் த கிராஸ் மல்டிப்ளிகேஷன். k is equal to -10/3 நாட் ஈக்குவல். ரொம்ப முக்கியம். அப்போ வேல்யூ பார்த்துக்கோங்க. இதான் ஆன்சர். யூனிக் சொல்யூஷனாக இருந்தால் ஒரே ஒரு தீர்வு, ஒன்லி ஒன் சொல்யூஷன், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் k. இதே மாதிரி 2 சொல்யூஷன் கொடுத்து, 2 ஈக்குவேஷன் கொடுத்து நோ சொல்யூஷன் k/12, no solution 3/k not equal to
3/6. முதல் ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36, கே இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. அடுத்த ரெண்டையும் எடுத்திங்கன்னா கிராஸ் மல்டி பண்ணிங்கன்னா கே இஸ் நாட் ஈக்குவல் டு 6, ப்ளஸ் 6 வரக்கூடாது. இங்கே ப்ளஸ் 6 வரலாம், மைனஸ் 6 வரலாம், பட் இங்கே ப்ளஸ் 6 வரக்கூடாது. ப்ளஸ் 6 வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? சேம் ஆயிரும். ப்ளஸ் 6 வந்துச்சுன்னா 1/2, இங்கேயும் 1/2 ஆயிரும். அப்போ எல்லாமே சேம்னு ஆயிரும். இப்போ கே வந்து 6 வரக்கூடாது, மைனஸ் 6 வரலாம். அடுத்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். k/12 is equal to 3 not equal to 6 கட் கொடுத்தீங்கன்னா 6 வரும். k is not equal to 6. therefore k is equal to minus 6 வரலாம், ப்ளஸ் 6 வரக்கூடாது. இதுதான் முக்கியம் கண்டிஷன். இதுதான் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் குரூப் டிலே போன தடவை நிறைய எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்ட கேள்வி தான். ஒவ்வொரு மாடல் ஏதாவது ஒரு மாடல் கேட்டுருவாங்க. ஆர்ஆர்பியில் கேட்கக்கூடிய கேள்விகள். அடுத்தது பாருங்கள், இது 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. k-3 டிவைடட் பை k இஸ் ஈக்குவல் டு 3/k. என்ன வருதுன்னு பார்ப்போம். k/12 எண்ணற்ற தீர்வு, மெனி சொல்யூஷன். எனவே எல்லாமே இஸ் ஈக்குவல் போட்டிருக்கேன். டேக் த கிராஸ் மல்டிப்ளிகேஷன். கே கேன்சல் பண்ணிக்கலாம். k-3 is equal to 1. k-3 is equal to 1. Then k is equal to 4. k is equal to 4. முதல் ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்கேன். அடுத்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா k ஸ்கொயர் is equal to 36, k is equal to plus or minus 6. அடுத்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா k-3/k is equal to k/12. Take the cross multiplication. k square குறுக்க பெருங்க 12k minus 36, k square minus 12k plus 36 is equal to 0. மல்டிப்ளை பண்ண 36 வரணும், ஆட் பண்ணால் -12, -6 -6, k is equal to 6 தான் வருது. அப்போ k equal to 6 வரலாம். இங்கே பாருங்கள், சாரி, இது 3, இது -3 போனால் 6. அப்போ இங்கே k is equal to 6 தான் வரலாம். இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, இதுலேயும் 6 வருது. -6 அலௌட் கிடையாது. அப்போ தான் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். சரிதானா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. -6 போட்டால் என்ன ஆகுன்னு பாருங்கள். இப்போ +6 போட்டிங்கன்னா 6 - 3 6 6 6 போட்டுடலாம். -6 போட்டிங்கன்னா -9 மைனஸ், அப்போ இது ப்ளஸ் ஆகிரும், இது மைனஸும் கிடச்சிரும். எனவே k equal to 6 தான் சொல்யூஷன். k is equal to 6. எண்ணற்ற தீர்வுக்கு k is equal to 6. சரிதானா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3x minus a plus 1 into y is equal to 2b minus 1. 5x plus 1 minus 2a into y is equal to 36. எண்ணற்ற தீர்வு, many solution. 3/5 is equal to minus of a plus 1 divided by 1 minus 2a is equal to 2b minus 1 by 3b. முதல் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள், a கிடச்சிரும். முதல் ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா டேக் த கிராஸ் மல்டிப்ளிகேஷன். குறுக்க பெருக்குங்க, ஒரு சைடாக கொண்டு வாங்க. இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா -6a + 5 -5 - 3 -6a + 5 -a -8 a is equal to 8. அப்போ ஏனுடைய வேல்யூ 8. திரும்ப இருக்க பாருங்கள். 3 × 3 -6a, 5 -5a -5 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா +5 ஆயிரும். -a 3 அங்கே போனீங்கன்னா -3 -8 மைனஸ் கேன்சல், a equal to 8. முதல் ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்கீங்க.
முதல் இதுவும் கடைசியும் கம்பேர் பண்ணி பாருங்கள், பி கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9b is equal to 10b minus 5. b இந்த சைடு கொண்டு வாங்க. minus b is equal to minus 5. Then b equal to 5. a is equal to 8. b is equal to 5. இதுவும் கேட்ட கேள்விகள். ஸோ இந்த சொன்ன இந்த சம்ம ஃபுல்லாகவே அவங்க கொடுத்துருவாங்க. எண்ணற்ற தீர்வு எண்ணில் a, bயின் மதிப்பு என்ன? இட் ஹாஸ் எ மெனி சொல்யூஷன், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a and b. இது அல்ஜிப்ராவில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை கொஞ்சம் திரும்ப ஒருக்க போட்டு பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.